இப்போ நான் இருக்கிற இடம் ஆஸ்ட்ரேலியா பார்க். இந்த பார்க்க நான் நிறைய வரலாறுகள் இருக்குது. ஆனால் நான் வந்ததுக்கு காரணம் இங்கே இருக்கிற குதிரைகள். நான் சின்ன வயசில் வந்து பைத்தியம். சின்ன வயசில் அம்மா கரைச்சப்படுத்திருக்கிறேன், நான் அப்பாட்ட கேட்டுருக்கிறேன், நெடுந்தீவுக்கு போய் குதிரை வாங்கி தாங்கலாம் கேட்டுருக்கிறேன். நான் இங்கிலாந்துக்கு வந்த பிறகு குதிரை ஏற்றம் பழகி குதிரை ஓடி எல்லாம் இந்த ஆசையெல்லாம் தீர்த்துட்டேன். ஆனாலும் குதிரைண்டா ஒரு சின்ன வயசுலேருந்து கதைகளில் பார்த்தது அப்படி இருக்குது. இந்த குதிரை என்று சொல்ல வரைக்கும் ஜப்பான் என்றாலே தொழில்நுட்பம் உங்களுக்கு தெரியும். ஜப்பான் நாட்டில் கவாசாக்கி கம்பெனி உங்களுக்கு தெரியும். கவாசாக்கி மோட்டர் பைக் ஊரில் எல்லாருக்கும் ஃபேமஸான ஒரு விஷயம். இந்த கவாசாக்கி கம்பெனி இப்போ ஒரு ரோபோ குதிரை ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கணும். அந்த குதிரை ஓடி பார்த்துருக்கணும். அது வந்து மலையில எல்லாம் ஒரு ஆளை ஏற்றிக்கொண்டு உண்மையான குதிரை மாதிரியே அந்த ரோபோ குதிரை ஓடிக்கொண்டு போகுது. நீங்கள் பார்க்கலாம். அது உங்களோட பயந்து உள்ளாங்க தான் இப்போ எடுத்தனால் இந்த குதிரையை பார்த்தா கூட அதுவும் ஞாபகம் வந்து அதுவும் சமகாலத்தில் வந்த செய்தி பார்த்து மகிழுங்க. காடு மலையெல்லாம் உண்மையான குதிரை மாதிரியே ஓடி ஆடுது. இது ஹைட்ரஜன் பவரில் இயங்குகிற என்ஜினாக இருக்குது. கார்களை பார்த்தீங்கன்னா இருக்க கோணத்துக்கு ஏற்ற மாதிரி அதோட கோணத்தை மாற்றிக்கொள்ளலாம். $150 cc வலு கொண்ட என்ஜின் இதற்கு பொருத்தப்பட்டிருக்கிறது. அதை விட நிறைய வழிகாட்டிகள் அல்லது வழித்துணைகள் அதில் பொருத்தப்பட்டிருக்கு.